1,00,000 பெட்டில் அரசாங்கத்தினுடைய பெட்டி என்பது வெறும் 10 தான். இன்னைக்கு இங்க உடுமலைப்பேட்டையில இந்தியன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை திறந்திருக்கிற காரணத்தினால அது இன்னும் கொஞ்சம் எளிமையாக இன்னும் அதிகமாக இந்திய மருத்துவமனை வரலாற்றில் வர இருக்கு. அது இந்த நிகழ்வுடைய முக்கியம். நாம் எல்லோரும் சாட்சியாக இருக்கிறோம். நாம் ஒரு வளர்ந்த நாடாக வர வேண்டும் என்றால் எல்லா மக்களுக்கும் பெட்டுகள் குறைவான விலையில அதுவும் அரசாங்கம் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டிய கட்டாயமும் கடமையும் இந்த நேரத்தில் நமக்கு இருக்கு. அதனால இந்த மருத்துவமனையினுடைய எல்லா பங்குதாரர்கள், ஆரம்பித்தவர்கள், இந்த மருத்துவமனையிலே பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், நம்ம ஸ்டாஃப் என்று சொல்லக்கூடிய எல்லா முக்கியமான தூண்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இன்னைக்கு உடுமலைப்பேட்டையில நிறைய இடத்துல ஒரு ஆத்திர அவசரம்னா கூட கோயம்புத்தூருக்கு வர வேண்டிய கட்டாயம் இருக்கு. எனக்கு எல்லா அடிப்படை வசதி ஒரு கேத் லேப் தேவைப்படுகிறது. ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா உடனடியாக மக்கள் ஒரு 5 நிமிஷத்துல வந்துட்டாங்கன்னா அவங்களை ஸ்டெபிலைஸ் பண்ணி அந்த கோல்டன் அவர் 1 மணி நேரத்துக்குள்ள மக்களுடைய உயிரை பாதுகாப்பது நம்முடைய முதல் கடமையாக இருக்க வேண்டும். அதற்கு உங்க அருகில் மருத்துவமனை வரணும். அதற்கும் இந்த மருத்துவமனை நிச்சயமாக ஒரு பெரிய பணியை செய்யும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே நேரத்தில் அதிகப்படியாக பெட்டுகள் வர வர மருத்துவமனையில உங்களுக்கு வரக்கூடிய செலவுகளும் குறைய ஆரம்பிக்கும். 10 பெட்டில் 100 பேர் போறதுக்கும் 20 பெட்டுக்கு 100 பேர் போறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதனால் நிச்சயமாக மேல இருக்கிறவங்க எல்லாருமே அவர்கள் மருத்துவம் படித்து முடித்த பிறகு எல்லாமே ஒரு ஓத் எடுப்பாங்க, ஹிப்போக்ரட்ஸ் ஓத் எடுப்பாங்க. அதை எடுத்துட்டு தான் ஒரு மருத்துவர் அந்த மருத்துவ சான்றிதழை பெற்று நமக்கு மருத்துவம் செய்ய முடியும். அந்த ஹிப்போக்ரட்ஸ் ஓத் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா அது மிக தெளிவாக இருக்கும். ஒரு மருத்துவர் என்பது வரக்கூடிய பேஷண்ட் கிட்ட சாதி மதம் பார்க்க கூடாது, பணக்காரன் ஏழை என்று பார்க்கக்கூடிய ஒரு குற்றவாளி வந்தாலும் கூட அந்த குற்றவாளியும் சமமாக நடத்தி தான் மருத்துவம் கொடுக்கணும். ஏன் ஒரு ரேபிஸ்ட் வர்றாங்க அப்படின்னா கூட போலீஸ் கூட்டிட்டு வர்றாங்கன்னா கூட சமுதாயம் அந்த ரேபிஸ்டா பார்த்தாலும் கூட மருத்துவரை பொறுத்தவரை அந்த மனிதனுக்கு நான் சமமா ஒரு மருத்துவம் கொடுக்கணும்னு தான் பார்க்கணும். இது ஹிப்போக்ரட்ஸ் ஓத். இதை எல்லோரும் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துட்டு தான் வர்றாங்க. ஆனா எத்தனையோ மருத்துவர்கள் அதன்படி நடந்து கொண்டாலும் கூட எத்தனையோ மருத்துவர்கள் அதன்படி நடந்து கொள்ளாம இருப்பதையும் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு மருத்துவமனையினுடைய செலவு சாதாரணமா நம்ம ஒரு காய்ச்சல் இருந்து சில விஷயங்களுக்கு செல்லும் பொழுது அது மிக அதிகப்படியான செலவு. இன்னைக்கு எத்தனையோ நடுத்தர குடும்பத்தை ஏழை குடும்பமாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஒரு கேன்சர் நோய் ஒரு குடும்பத்துல வந்துருச்சுன்னா அந்த குடும்பத்தை கிட்டத்தட்ட 2 தலைமுறை அந்த குடும்பம் பின்னாடி போகுது. 3 தலைமுறை கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்தோ விவசாயம் செய்தோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு 40 to 60 லட்சம் ரூபாய் ஒரு வருடத்திற்குள்ள செலவு செய்யும் பொழுது அந்த குடும்பம் கிட்டத்தட்ட 2 தலைமுறை பின்னாடி போகுது. அதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது நம்முடைய சமகாலத்தில் இதையெல்லாம் நாம் சரி செய்யும். தரமான மருத்துவ சிகிச்சை எல்லோருக்கும் எளிய முறையில ஒரு குடும்பத்திற்கு கேன்சர் என்கின்ற நோய் இன்னைக்கு எல்லா குடும்பத்திலும் ஏதோ ஒரு இடத்துல வர ஆரம்பித்திருக்கிறது. அரசாங்கம் இன்னும் அந்த அளவுக்கு சிறப்பான திட்டங்களை கேன்சருக்கு கொண்டு வர முடியும். அதையும் கூட நாம் சரி செய்யணும் ஒரு சமுதாயமாக இணைந்து. அதனால் எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு விஜய் கண்ணா அவர்களை பல ஆண்டுகளாக தெரியும். அவர் நிச்சயமாக ஒரு தரமான நல்ல மருத்துவராக மட்டுமில்ல, ஒரு தரமான மருத்துவமனையாக, நேர்மையான மருத்துவமனையாக, ஏழை மக்கள் யார் வந்தாலும் கூட பாரபட்சம் பார்க்காம, ஏழை பணக்காரர் என்று பார்க்காம, சாதி மதம் பார்க்காம அனைவரையும் சமமாக மதித்து இந்த மருத்துவமனையில எல்லோருக்கும் ஒரு உயர்தர சிகிச்சை, ஒரு டெரிஷரி கேர் என்று சொல்லுகின்றோம், 3ஆம் வட்டத்தில் இருக்கக்கூடிய உயர்தர மருத்துவமனை நமக்கு இன்னைக்கு நிச்சயமாக அவர் தலைமையில் கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையும். அதே நேரத்தில் இன்னைக்கு வீதி லீடர்ஸ் அமைப்புக்கு அவர் சொன்ன பொழுது என்கிட்ட சொன்னார், ஆனா நீங்க மருத்துவமனையை திறக்கும் பொழுது நான் உங்களுக்கு 100 கார்டு கொடுக்கிறேன் வீதி லீடர்ஸ் அமைப்புக்கு. அந்த 100 கார்டை நீங்க மக்களுக்கு யார் வீதி லீடர்ஸ்க்கு வர்றாங்க அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த கார்டை அவங்க கையில கொடுத்துருங்க. அந்த கார்டை உள்ளே கொண்டு வரும் பொழுது 1 பைசா கூட வாங்காம இலவசமாக நாங்கள் சிகிச்சை செய்கின்றோம் என்று சொன்ன பொழுது நான் சொன்னேன்னா நீங்க முதல்ல ஸ்டெபிலைஸ் ஆகுங்க, அதன் பிறகு நீங்க சிகிச்சையினுடைய கட்டணத்தை முடிந்தவரை குறைக்க பாருங்க மினிமம் ப்ராஃபிட்ல, அதன் பிறகு இந்த கார்டெல்லாம் கொடுங்க. அதனால இந்த கார்டை நான் ஏற்க மாட்டேன் என்று மறுத்த பொழுது இல்ல கட்டாயமாக இந்த கார்டை நான் கொடுக்கத்தான் போறேன். அதே நேரத்தில் சில பேர்த்துக்கு ஒரு மெடிசின் ஃபீஸ், மருத்துவத்தினுடைய செலவு என்பது ஒரு மெடிக்கல் ஃபீஸா இருந்ததுன்னா வாங்கிக்கிறோம், டாக்டர் ஃபீஸ் வாங்கல, ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வாங்கல அப்படின்னு சொல்லி கொடுத்தா நான் சொன்னேன், நீங்க 2 விதமா கார்டு கொடுங்க. ஒரு கார்டுல முழுவதுமா இலவச சிகிச்சை யாருக்கு முடியலையோ கொடுக்கும், இன்னொருத்தவங்க கொஞ்சோண்டு பணம் கொடுத்து அந்த சிகிச்சையை கொடுங்க. அந்த மாதிரி ஒரு கார்டை டிசைன் பண்ணி கொடுங்கன்னா நாங்களும் சரியான நபர்கள் யாராவது பார்க்கும் பொழுது கஷ்டப்பட்டாங்கன்னா இந்த கார்டை கொடுத்து அனுப்புகின்றோம். உங்க மருத்துவமனையில நிச்சயமா உங்களுக்கு நீங்க
சிகிச்சை கொடுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு அந்த நிகழ்வும் கூட நடக்க இருக்கிறது. அதற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை டாக்டர் விஜய் கண்ணா அவர்களுக்கும். ஒரு பெரும் ஆர்வத்தோடு இங்க எல்லோரும் வந்திருக்கிறார். இளைஞர்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், முதியவர்களா இருக்கட்டும், சகோதரிகளா இருக்கட்டும், எல்லோரும் நினைப்பது ஒரு புதிய உத்வேகத்தோடு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று. அதற்குத்தான் வீத லீடர்ஸ் அமைப்பு நாமளும் அதற்கு போராடுகின்றோம். அடுத்த சில மாதங்கள், சில வருடங்கள் கூட அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்து அடிப்படையில தலைவர்களை உருவாக்கி, கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு ஒரு ஓடந்துறை சண்முகம் மட்டும்தான் பஞ்சாயத்து தலைவர்களாக இருக்க வேண்டுமா? நமக்கு இன்னும் ஆயிரக்கணக்கான அடிப்படை தலைவர்களை உருவாக்கணும், நேர்மையான தலைவர்களை உருவாக்கணும். அடிப்படை சரியாகும் பொழுது மேலே யார் வந்தாலும் கூட தமிழகம் சரியாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில தான் இதை நாம் கையெடுத்திருக்கின்றோம். வருகின்ற 12ஆம் தேதி, ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு பொள்ளாச்சியில நம்முடைய வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய முதல் மாநாடு நடக்க இருக்குது. பொள்ளாச்சியில முதல் மாநாடு எடுத்திருக்கின்றோம். 26ஆம் தேதி ஜூலை திருச்செந்தூர்ல இருக்கு, தமிழகம் முழுவதும் இருக்குதுங்க. ஆனால் இருந்தும் முதல் மாநாடு இந்த மண்ணில, பொள்ளாச்சி மண்ணில் வைக்க வேண்டும் என்பதற்காக முதல் மாநாடு 12ஆம் தேதி இங்க இருக்கிறது. அன்னைக்கு நிறைய சொந்தங்களை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு எல்லோரையும் தனித்தனியாக சந்தித்து பேச முடியவில்லை. உங்களுடைய அன்பு எங்களை எல்லாம் பிரமிக்க வைக்கிறது. நிச்சயமாக என்னுடைய கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீரை கொண்டு வருகிறது உங்களுடைய அன்பு. நிச்சயமாக உங்களுடைய அன்புக்கு என்றும் பாத்திரமாக இருப்போம் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும், குறிப்பாக நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும், இந்தியன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை நான் திறந்து வைக்கல, நாம் எல்லோரும் திறந்து வைக்கின்றோம். நீங்க இங்க வர முடியாத காரணத்தினால ரிப்பனை மட்டும் நாங்க மேல வெட்டணும். எல்லோரும் சேர்ந்து திறந்து வைத்திருக்கின்றோம். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.